தினந்தோறும் பெருமாளுக்கு மாலை சாத்திட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் குழந்தைக்கு தமிழ் சொல்லி கொடுக்கிறார். அவ்வளவு பெரிய ஞானமான அந்த குழந்தை இருக்கிறார். கடவுளுடைய பக்திய ரசமா 3 வேளை சாப்பாடை தாண்டி 3 வேளை 4 வேளை 6 கால பூஜை மாதிரி 6 காலமும் தாயார் அப்படி பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காரு 24 மணி நேரம். அவர் ஒரு விற்பன்னர் கிடையாது, ஒரு வேத விற்பன்னர் கிடையாது. அன்னைக்கு வரைக்கும் ஒரு பூ தொடுக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சிவனுக்கு ஒரு சந்தேகம் அது பெருசா நம்ம பாண்டிய மன்னனுக்கு வந்த சந்தேகம் போலவே அப்ப இருந்த வல்லபதேவ பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் பரம்பொருள் நிர்ணயம், யாரு பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேல அவருடைய அரண்மனையில அந்த மண்டபத்துல ஒரு பொற்கிளி வைக்கிறார். அதை தொங்க விட்டுறார். தங்கத்தால் ஆன காசுகள் அப்படியே நல்ல வெயிட் தாங்காம அப்படியே நிக்குது. எல்லா விற்பனர்களும் தங்களுடைய மதத்தை ஷண் மதத்தை சேர்ந்த, அன்னைக்கு இருந்தது ஷண் மதம் தான், 6 மதம் தான். அந்த 6 மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கடவுள் தான், சுவாமி தான், பெருமாள் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத ஸ்தாபிதம் பண்ணணும். யார் தன்னுடைய பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணும் போது அந்த பொற்கிளி விழுகிறதோ அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் அப்படின்னு ஒரு காமன் போட்டி. பாண்டிய தேசம் முழுக்க அந்த விஷயம் பரப்பப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய தேசத்துக்கு உள்ளதான் வருது. அங்க தகவல் சொன்ன உடனே நம்மால் நம்முடைய வேலையை பார்க்குற, நமக்கு அதுக்கு என்ன சந்தம் அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கு ஒரு தருமி மேல நமக்கு அது ஒன்றும் கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்க்குறேன். அன்னைக்கு ராத்திரி பெருமாள் பிரத்யட்சமா கனவுல விஷ்ணு சித்தா நாளைக்கு மதுரைக்கு போய் யாமே பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணிட்டு வா அப்படின்ற ஒரு ஷாக் ஆயிட்டார். அங்கேயே கான்வர்சேஷன் வளர்க்கிறார். தலைவா, நீ மாட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ற, நானும் இந்த மேட்டர்லாம் படிச்சதே கிடையாது. அங்க பூரா வேத விற்பனர்கள் மாஸ்டர் பாண்டியனோட சபை. நான் அவ்வளவு தள்ளி இன்னைக்கே பஸ்ல போனா 1.5 மணி நேரம் ஆகும். அப்ப அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாத்துங்க. அவ்வளோ தள்ளி இருக்கிற ஊர்ல நான் போய் அங்க ஸ்தாபிதம் பண்ணா என்ன, அது மெட்ரோ சிட்டி. அங்க இங்க நான் மாட்டு வண்டியில போய் பண்ணி எப்படி நான் ப்ரூவ் பண்றேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னே, நான் சொல்றேன் நீ போ, உனக்கு அது நடக்கும் அப்படின்றார். அப்ப விஷ்ணு சித்தர் அங்க போறார். விஷ்ணு சித்தர் போய் அங்க பெரிய சதஸ் நடக்குது, பெரிய வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் நடக்குது. அங்க பெருமாளுடைய ஆக்ஞை ஏற்று அவர் சொல்கிறார். இவர் பேச 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 அந்த பொற்கிளி அப்படியே அருந்து விழுது. அப்ப பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்தாபிதமாகுது. பாண்டியனுடைய இடம்.